परब्रह्मणे नमः। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। माता श्री सौडेश्वरी अम्मನಲ್ಲಿ ಮುಕ್ಕಿ ನಮ್ಮ ಪಳ್ಳಿಯಲ್ಲಿರೋ ಎಲ್ಲ ನಿರ್ವಾಸಿತರುಗಳು, ಆಚಾರ್ಯ ಕರ್ಮಕಡೆ, ಇಲ್ಲಿದ್ದಂಥ ನಮ್ಮ ಎಲ್ಲ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರೇ, மாணவ மாணவிகளே, அதாவது உங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியுமா, கன்னடா தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களே, இல்ல ஆச்சார பெருமக்களே, இல்ல தாய்மார்களே, அதாவது இந்த என்ன கிழமை இன்னைக்கு? திங்கக்கிழமை. அதாவது வாரத்துல பிரதம நாள் அப்படின்னு சொல்லுவாரு. வாரத்துல முதலாவது நாள் திங்கக்கிழமை. இன்னைக்கு திங்கக்கிழமையில விசேஷமான ஒரு பூஜை பண்ணுவாருங்க. எந்த பூஜை? சிவனுடைய அடியார்கள் பூஜை பண்ணது சிவன் இல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல? நம்ம பள்ளி ஆரம்பம் பண்ணி சில்வர் ஜூப்ளி ஆகியிருக்கும். சில்வர் ஜூப்ளி பண்ணி இப்ப இந்த பள்ளியில நிறைய நம்ம மாணவிகள் பெண் மக்கள் நிறைய பேர் படிச்சிருக்காரு இல்லையா? உங்களுடைய சீனியர் நிறைய படிச்சிருக்காரு. படிச்சு இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காரு இல்லையா? இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காருன்னு நினைக்கிறேன் நாங்க. பாருங்க, அது வாழ்க்கையில வித்யா நாம நரச ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் ஒரு ஸ்லோகம் நம்ம பெரியவர் ருசிமானிகளை சொன்னதை வருது. அது கல்வி என்ன? இப்ப நம்ம அப்பா தாத்தா நம்மளுக்கு எல்லாம் ஆஸ்தி பண்ணுவாரு, வீடு கட்டுவாரு, அப்புறம் ஃபேக்டரி பண்ணுவாரோ, எல்லாமே பண்ணாலும் ஒரு நாள் வர போயிடுதல்ல, அந்த பணம் போயிடுதுல்ல. ஆனா இந்த கல்வி எப்போ நிரந்தரமானவே இருக்கல இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ், சொல்லுங்க, ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் கோல்டன் லைஃப் இல்லையா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் எதுக்காக? அந்த மாணவருக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தங்கமான ஒரு வாழ்க்கை. தங்கமான எதுக்கு சொல்வார்ல? தங்கம் தெரியுமில்ல? சுவர்ணம், கோல்டு. அது எத்தனை தடவை வெங்கியில போட்டாலோ வெயில போட்டாலோ அது தன்னை குணம் மாறாம இருக்கும் இல்லையா? மாறாம இருக்கும். அந்த மாதிரி நம்ம கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஸ்டூடெண்ட்ல எந்த ஜவாப்தாரியும் இருக்காது. உங்களுக்கு ஜவாப்தாரி இருக்கா? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஆட்ட பாட்டத்துல தான் நம்ம மனசு இருக்கு. வழியில வீட்டுல ஏதாவது சாமான கொண்டு வரணும், பணம் கொண்டு வரணும், ஏதாவது சொல்லுமா? அப்பா என்ன சொல்வாரோ அந்த பேச்சு தான் நான் கேட்கிறோம். அம்மா என்ன சொல்வாரோ அந்த பேச்சு தான் நான் கேட்கிறோம். ஆனா படிப்பு தான் நம்ம வாழ்க்கையில. அந்த படிப்புல மார்க்ஸ் எடுக்கிறாரு. எத்தனை பேர்? நிறைய 90 பேர் எவ்வளவு இருக்கிறாரோ? 90% எவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க, கை தூக்குங்க. 90%, 90 யார் பர்சன்ட் எடுத்திருக்காரு? வெக்கப்படக்கூடாதுல்ல, வெக்கப்படக்கூடாது. ஆனா மக்களை 90% எடுத்தாலும் நம்ம கூட இருக்கிற எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு 70%, 50% இருக்கு. அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இல்ல நீங்க மட்டும் எனக்கு திறமையா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். எப்பவுமே வாழ்க்கையில பங்கு ஏற்றித்தான் போகணும்னு சொல்வார்ல. எல்லாரும் சரிசமமாக இருக்கணும். அந்த சரிசமமா பண்றதுக்காகத்தான் இந்த பள்ளி இருக்கும், ஆச்சாரிய பெருமக்கள் இருக்காரோ, இந்த நிர்வாக கமிட்டி இருக்கும். இது எதுக்காக? நம்ம பேர் எந்த ஸ்கூல்ல நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஸ்கூல் பேர் தான் சொல்றீங்களா? இந்த தேவாங்கர் ஸ்கூல் நாங்க படிச்சிருக்கோம். அந்த ஸ்கூல் பேரு உங்களுக்கு யார் கிளாஸ் டீச்சர் சொன்ன என்ன சொல்றீங்க? கிளாஸ் டீச்சரு நம்ம கிளாஸ் டீச்சர் யாரு இருக்கோ அந்த கிளாஸ் டீச்சருக்கு ஒரு கௌரவம் இருக்கும், மதிப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த நிர்வாகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில எக்ஸாம்னா சொல்வார்ல,
365 நாள் இருக்கிறதுல ஒரு வருஷத்துல வந்து ஸ்கூல் எவ்வளவு நாள் இருக்கும்? 250 நாளே தான் இருக்கும். அது போக செகண்ட் சாட்டர்டே இருக்கும், சண்டே இருக்கும், எல்லாம் லீவ் இருக்கும். அப்புறம் அத்தனை லீவ்ஸ் எல்லாம் வருது இல்ல, எல்லாமே எடுத்தாலும் மொத்தமும் வந்து 700 நாள் தான் நமக்கு இருக்கு. அந்த 700 நாள்ல வந்து எக்ஸாம் எவ்வளவு நாள் இருக்கும்? 3 ஹவர் தான் இருக்கும். 2.5 hours தான் எக்ஸாம் இருக்கு. நம்ம அத்தனை ஒரு வருஷம் படிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எழுதக்கூடிய ஒரு நாளுன்னு கேவலம் வந்து 2.5 hours. 2.5 hours வந்து நம்ம வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை வந்து மாறணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அப்பா அம்மா வந்து ப்ரெஷர் பண்ண, நல்லா படிச்சீங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க, எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் இருக்கான்னு சொல்லுவாருல்ல. அந்த எக்ஸாம்ல வந்து கவலை எடுக்கக்கூடாதுல்ல, எக்ஸாம் வந்து சாதாரணமாக இருக்கும். இப்ப நாங்க பேசுற தமிழ் எந்த எனக்கு எழுத வச்சுக்கல, அப்படியே பேசுறோம்ல, அதே மாதிரி வந்து தைரியம் இருக்கணும். தைரியம் சர்வத்திர சாதனம் சொல்லுவார். எப்பவுமே தைரியத்துல இருக்கணும். நாங்கள் எல்லாம் எக்ஸாம் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. அந்த கவலையில தான் நம்மளே வந்து ஆன்சர் பண்றது மறைச்சு போகுதில்ல இல்லையா? அந்த ஆன்சர் வந்து கொஸ்டின் ஈஸி இருக்கும், ஆன்சர் ஈஸி இருக்கும், ஆனா படிச்சிருக்கோம், ஞாபகம் வராம இருக்கு. அந்த டைம்ல அந்த ஞாபகம் போகணும்னா தைரியமாக இருக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நாங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தைரியமாக இருந்ததான் நாங்க முன்னேற்ற முடியும். அந்த முன்னேற்றத்துக்காகத்தான் இந்த பள்ளி இருக்கும், கிளாஸ் டீச்சர் இருக்கும், உங்களுக்கு எல்லாரும் இந்த சப்போர்ட் பண்ணுவார். நம்ம கிளாஸ் டீச்சர் ஆனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை பேர் இருக்காங்கல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடைய கோஆபரேஷன்னாலே, கிளாஸ் டீச்சர் கோஆபரேஷன்னாலே, அந்த நம்ம முக்கியமான இருக்கிற ஆச்சார பெருமக்களோட அந்த கோஆபரேஷனால தான் நம்ம எக்ஸாம் வந்து அந்த முன்னேற்ற முடியும், நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற முடியும். அந்த முன்னேற்றத்துக்காகத்தான் இங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்களெல்லாம் நல்லா படிச்சு நல்ல மாணவியர்களாகி இந்த பள்ளியில மேல போகணும். எத்தனை பேர் நீங்க படிச்சீங்க வாத்தியராயிருக்காருல்ல, நிறைய டீச்சர் இங்க வாத்தியராயிருக்காரு பாரு, எவ்வளவு பேர் கை தூக்குறாருலாம். நீங்களும் இங்க படிச்சு வாத்தியராகி, இன்ஜினியர் ஆகி, டாக்டர் ஆகி, ஒரு கலெக்டர் ஆகி இங்க வரணும்னா நம்ம ஸ்கூலு, நம்ம ஊரு, நம்ம அப்பா, நம்ம அம்மா எப்படின்னு சொல்வாரோ அதே மாதிரி நாங்க வரணும். அதனால்தான் இங்க வந்து நமக்கு வந்து முதலாக இந்த ஸ்கூலுக்கு இந்த கூட்டிக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சௌடேஸ்வரி அம்மா எல்லாம் ஆரோக்கிய பாக்கியம் நீடு அப்படின்னு கொடுக்க வேண்டும் சொல்லி 2 வார்த்தை முடிக்கிறேன். ஜெய் ஜெய். நம்ம ஸ்கூலுக்கு நம்ம குருஜி கூட்டு வந்து ஆசீர்வாதம் எல்லாரும் கொடுக்கும்படி கூட்டு வந்திருக்கோம். எல்லாரும் அந்த வேலையில இருந்து நம்ம ஸ்கூல் மேல்நிலை பள்ளி ஆளுநருக்கு எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா இருக்கிறதுக்காகவும் கூட்டு வந்திருக்கோம். அந்த இது சாமிஜி நமக்கு நல்லா கொடுத்துருக்காரு. எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நம்ம ஸ்கூலுக்கு வந்த சாமிஜிக்கு நம்ம ஸ்கூல் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ಪುಣ್ಯವುಡೆಯಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಬಂದು ನಾವು ಅವರ ದರ್ಶನಕ್ಕೆ ಇದೆ. ನಮ್ಮ ಊರಿಗೆ ಇದೆ ಪುಣ್ಯ ಸ್ವಾಮಿಗಳು ಒಂದಾಳೆ ಆಶೀರ್ವಾದ ಬೆಳಗ ಸಿಕ್ಕಿದ್ದ ಈ ಸ್ಕೂಲ್ ಮುನ್ನೇರಕ್ಕ ಅವರು ನೂರಿ ಪುಣ್ಯಕ್ಕೆ ಅಂತೇಳಿ ನಾವು ಹೇಳಿ ಅವ್ರ ಕೋಡಿ ಆಶೀರ್ವಾದಗಳೇ ನಿಮಗೆ மனம் வாக்கு காயம் எல்லாருக்கும் பஞ்சாரம் சொல்லி நான் எல்லா சார்பிலுமே அவர் தாண்டிட்டு நான் ஆசீர்வாதம் செய்து அவரை வேண்டும் தெரியுமா எல்லாரும் கணக்கு கேண்டா என் அன்பான இனிய காலை வணக்கம். இன்று நம் பள்ளிக்கு ஜெகத்குரு சுவாமி தயானந்த சுவாமி அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை புரிந்து நமக்கு எல்லாமே அனுகிரகம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் நம் தேவாங்கர் மகாஜன சபையின் செயலர் அவருடைய முயற்சியால் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். சுவாமிஜி அவர்கள் கூறியது போல நம்முடைய கல்விதான் நம்மளை மேன்மையுறுத்தும். கோல்டன் லைஃப் சொன்னாரா இல்லையாப்பா? அது மாதிரி நான் நல்லா படித்து இந்த ஊருக்கும் இந்த நிர்வாகத்தும் பெருமை சேர்ப்போம் என்று கூறிய தருணத்தில் இங்கு அழைத்து வந்த நம்முடைய நிர்வாக கமிட்டி அனைவருக்கும் என் மனமார்ந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ಜಯೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗೆ ಸ್ವಾಮಿಗೆ ಜಗದ್ಗುರು ಜಗದ್ಗುರು ಸ್ವಾಮಿಗೆ 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 ஜெகத்குருவுக்கு ஜெகத்குருவுக்கு தயானந்த சுவாமிகளுக்கு சுவாமிக்கு சுவாமிக்கு
ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮ ಪಳ್ಳಿಯ ಎಲ್ಲ ನಿರ್ವಾಹಕರುಗಳೇ, ಆಶಾಢರ ಮಕ್ಕಳೇ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಪೆರಿಯರುಗಳು, ಭಕ್ತರುಗಳೇ, ಮಾನವರಿಗಳೇ, ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನಮ್ಮ ದೈವಾಂಗ ಕುಲ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂದು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮನಸ್ಸು ಮಾಡಿದಂತ ಒಂದು ಉತ್ಸಾಹ ಅಂತ ನಾ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿಲ್ಲ. ಬಂದು ವಾಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಮಗೆಲ್ಲ ದೈವ ಕಟಾಕ್ಷ ಬೇಕು ಅಂತ ನೆನೆಸಿ ಸವಡಮ್ಮನ ಗುಡಿ ಕಟ್ಟಿ ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿಗೆ 100 ವರ್ಷ ಆಡೋದು. ಕೆಳಕೋಟೆ ಚೌಡೇಶ್ವರಮ್ಮನ ಗುಡಿ ಕಟ್ಟಿ 100 ವರ್ಷ ಆಗೋದು. ಅದು ಬಂದು ಅದಕ್ಕಿಂಚ ನೋಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಳ್ಳಿ ಇಂದ ಉರುವಾಕಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನಸ್ಸು ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಅದು ಈಗಲೇ 100 ವರ್ಷ ಅಲ್ಲ, 50 ವರ್ಷ. ಈಗ ನಾವು ಸ್ಕೂಲ್ ಬೇಕು 50 ವರ್ಷ ಆಗಿರೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 68 ವರ್ಷ, 70 ವರ್ಷ ಆಗೋದಲ್ಲ. ನಮ್ಮ ಮುಖ್ಯ ಟೀಚರ್ಗಳು ಇಲ್ಲೇ ಕಲ್ತು ಇಲ್ಲೇ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಮ್ಮ ಕುಲದ ಬತ್ತೆ ದೇವಾಂಗ ಮಕ್ಕಳು ಬಂದು ದೈವ ಕಟಾಕ್ಷ ಇರಬೇಕು, ಅದು ಒಳ್ಳೆ ಚಿಂತನೆ ಮಾಡುವಂತ ಕಲ್ವಿ ಇರ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿ ಈ ಪಳ್ಳಿ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿ ಈ ಊರ್ಲಿ ಬಂದು ಈಗ ಕಿಟಕಿಟ ಟೀಚರ್ ಹೇಳಿದ್ರು 13 ಎಕರೆ ಇದೆ ಎಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ಸ್ಕೂಲ್ ಬಂದು 13 ಎಕರೆ, ಅಲ್ಲಿ ಒಂದು 6 ಎಕರೆ ಆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಬೆಲೆ ಎಷ್ಟಾಗಿದೆ? 1 ಎಕರೆ ಎಷ್ಟು ಬೆಲೆ ಇರೋದಿಲ್ಲಿ? 200 ಕೋಟಿ ಮೇಲೆ. ದೊಡ್ಡ ಮನಸ್ಸರು ಆ ಕಾಲ ಮಾಡಿದ್ದು. ಯಾಕೆ ನಾನು ನಿನ್ನೆ ಕೂಡ ಹೇಳಿದೆ ನಿಮಗೆಲ್ಲ, ನಮ್ಮ ಆ ಕಾಲದ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಲ್ಲ, ಡಾಕ್ಟರ್ ಆಗಲ್ಲ, ಲಾಯರ್ ಆಗಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವರ ಚಿಂತನೆ ಬಂದು ಎಷ್ಟಿತ್ತು. ಅವ್ರು ಮಾಡೋ ಒಂದು ಚಿಂತನೆ ನಮ್ಮ ಊರು ಬಂದು ಚಿನಿಯಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ದೈವ ಕಟಾಕ್ಷ ಇರಬೇಕು, ಇನ್ನೊಂದು ಬಂದು ಕಲ್ವಿ ಸ್ಥಾಪನೆ ಇರಬೇಕು. ಆ ಕಲ್ವಿ ಉರುವಾಕಿ ಎಂತ ದೊಡ್ಡದು ಬಂದು 71 ವರ್ಷ ಆಗದಂದ್ರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಒಂದು ಬೊಕ್ಕಸ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಆ ಬೊಕ್ಕಸ ಬಂದು ನಾವು ಇನ್ನೂ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರಬೇಕು, ಮೇಲ್ಕೊಂಡು ಇದು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ವೃದ್ಧಿ ಆಗತ್ತಾ? ಅದೇ ಈಗೆಲ್ಲ ಕರೆಸ್ಪಾಂಡೆನ್ಸ್ ಕೂಡ ಮಾತಾಡಿರೋ. ಈ ಬರೀ ಸ್ಕೂಲ್ ಬಂದು ಹೈಸ್ಕೂಲ್ ಆಯ್ತು, ಇಂದಿಗೆ ಬಂದು ಒಂದು ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಲಾಯರ್ ಇದ್ರೆ ಮದಿಪಿರೋದನ್ನೆಲ್ಲ, ಒಂದು ಊರ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಅಂದ್ರೆ ಒಂದು ಮದಿಪಿರೋದು, ಒಂದು ಟೀಚರ್ ಆಗಿದ್ರೆ ಮದಿಪಿರೋದು ಅಂತ ಹೇಳಲ್ಲ. ಇಂದಿಗೆ ಬಂದು ಟೀಚರ್ ಅಂದ್ರೆ ಯಾವ ಕಲ್ತಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಅವರು ಬಂದ ಪ್ರೈಮರಿ ಸ್ಕೂಲು ನಾವು ಡಿಪ್ಲೊಮಾ DED ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ, ನೀವು DED ಮಾಡಿ ಸಿಗ್ಲಾರ್ದು MEd ಮಾಡ ಅಂತ ಹೇಳಿ. MBBS ಡಾಕ್ಟರ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋರು? ನೀವು MBBS ಮಾತ್ರ ನೀವು ಯಾರು ಹೋಗ್ಬಿಟ್ರ ಅವ್ರ ಹತ್ರ. ಅವ್ರು MS ಮಾಡಿರ್ತಾ ನೀವು ಹೋಗ್ತಿರಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು MBBS ಮಾಡಿ ಡಾಕ್ಟರ್ ಎಷ್ಟು ಆಳಿದ್ರು ಕೂಡ ನಾವೀಗ ತೋರ್ಸ್ ಮಾಡಿ ಹೋಗಿ ನಾವು ಮೊದಲೆಲ್ಲ ತೋರಿಸ್ತೀವಿ ಅಂತ. ಯಾಕೆಂದ್ರೆ ಕೋರ್ಸ್ ಬಂದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಯಿತು, ಸೈನ್ಸ್ ಬಂದು ತುಂಬಾ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗ ಬಂದು ಮನಸ್ಸ ನೋಡಿ ತರಬೇತಿ ಕೂಡ ತುಂಬಾ ಬಂದಿದೆ. ನಾವೊಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ, ಕಟ್ಟೋದ್ ಕೈ ಮಣ್ಣು ಅಳುವ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ವಾಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಎಷ್ಟು ಕಲ್ತ್ರು ಕೂಡ ಕತ್ತಿದ್ದು ಬಂದು ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ನೀರೆತ್ತು ಮಾರಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕಲಿಕೆ ಬಂದು ಸಾಗರ ಮಾರಿ ಇದೆ. ಅದೇ ಒಂದು ಈ ಬರ ಕಾಲ ಈ ಒಂದು ಜನರೇಷನ್ ಬಂದು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಊರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ದೈವ ಕಟಾಕ್ಷ ಬೇಕು, ಎಡದು ಕಲ್ವಿ ಇರ್ಬೇಕು ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಂತ. ಆ ಕಲ್ವಿತ ಇಲ್ಲಿ ಬಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಮಾಡಿದ್ದು ಮೇಲ್ಕೊಂಡು ವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿ ಈಗ ಕಾಲೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಕರೆಸ್ಪಾಂಡೆಂಟ್ ಹೇಳಿದೆಲ್ಲ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಎಡ ಇದೆ, ಒಂದು ಡಿಪ್ಲೊಮಾ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜ್ ಮಾಡಿ, ಒಂದು ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಾಲೇಜ್ ಮಾಡಿದ್ದೆ ಚೆನ್ನಾಗಿರೋದಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸಮುದಾಯ ಬಂದು ನಮ್ಮ ದೇವಾಂಗ ದೈವಿಕ ಸಮುದಾಯ ಬಂದು ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬಂದು ಮುಖ್ಯವಾಗಿ ಜಾಸ್ತಿ ಎಡ ಇಲ್ಲಿರಂತ ಒಂದು ಪಟ್ಟಿ ಅರಪಕೋಟೆ ಅಂತ ಹೇಳಿ ಈ 8 ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಬಂದು ದೇವಾಂಗರು ಬಂದು ತುಂಬವಾಗಿರೋದು. ಉಲಗಪುರಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಪಕ್ಕ ನೋಡಿದ್ರೆ ಊರು ಕೇಳಿದ್ರೆ ಸಿನಾಪಟ್ಟಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾವ್ದು ಅರಪಕೋಟೆ ಅಂತಾರೆ. ಈ ಡಾಕ್ಟರ್ ತುಂಬಾ ಆಡ್ಬಿಟ್ಟು ಇಂಜಿನಿಯರ್ ನೋಡಿ ನಮ್ಗೆ ಅರಪಕೋಟೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾರು. ಯಾಕೆಂದ್ರೆ ಇಂದಿಗೆ ಬಂದು ನಮಗೆ ಚಿನ್ನಾಡಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಏನ್ ಹೇಳೋದು ಮರುದಾಯ್ತು ಆಯ್ತು. 90ರಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ಮಠಕ್ಕೆ ಬರಕ್ಕಿಲ್ಲ, ಇನ್ನ ಕಲ್ತಿದ್ದೀರ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ಈ ಊರ್ಲಿ ಒಂದು ಆಳು ಅಂದ್ರೆ ಕಲ್ತ IAS ಆಫೀಸರ್ ಆಗಿದ್ರು ವಿಶ್ವನಾಥನ್ ಅಂತ, ನಿಮಗೆಲ್ಲ ಸಿಕ್ಕಿರೋದೆಲ್ಲ ವಿಶ್ವನಾಥನ್. ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಕಲ್ತಿಟ್ಟು ಅವ್ರ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ಮಾಡಿರಲ್ಲ. ಈಗ ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ರೆ ಕರ್ನಾಟಕದ ದೊಡ್ಡ IAS ಆಫೀಸರ್ ಆದಂಡ ಅವರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇಲ್ಲಿ ಕಲ್ತಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಮುದಾಯಗಳಿಂದ ನಮ್ಮ ಗುರುಪೀಠ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಓಡಾಡಿದ್ರು IAS ಆಫೀಸರ್ ವಿಶ್ವನಾಥ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ಅದು ಒಂದು ಚಿನ್ನಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರು ಕಲ್ತು ಪಡಿದ್ದಾರೆ, ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಕಲ್ತಾರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಕಲ್ವಿ ಬಂದು ನಾವು ಒಂದು ಹೇಳಿದ ರಾಜ ಒಂದು ಊರಿಂದ ಮದಿಬಿರುವ ಒಂದು ರಾಜ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಮದಿಬಿರುವ. ಆದ್ರೆ ಕಲ್ವಿ ಬಂದು ಎಲ್ಲ ಒಲಗಪುರವಾಗಿ ಶುರುವಾಗಿರೋರಲ್ಲ
ಈಗ ಬಂದು ಆ ಕಾಲ ಬಂದು ವಿಶ್ವನಾಥ IAS ಕಲ್ತಿಟ್ಟಾರೆ, ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿ ಬಂದು ಅದಕ್ಕப்புறம் ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗಟ್ಟವರೆಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟೇ ಬಂದು ಅವ್ರ ಕೈಲಿ ಇತ್ತಿಲ್ಲ. ಬಂಗಾರಪ್ಪ CM ಆದಕ್ಕப்புறம் ಬಂಗಾರಪ್ಪ ನಿಮಗೆಲ್ಲ ಸಿಕ್ಕಿರೋದು ಅನಿಸ್ತೀನಿ. ಅವ್ರಿಗೆ அடுத்தது ಬಂದು ಎಟ್ಟಾவது CM ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವಾಂಗರ ಬಂದು ವಿಶ್ವನಾಥನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂತ ಒಂದು ಪೋಸ್ಟಿಗೆ ಹೋದ್ರು ಆ ಸಮಯಪ್ಪ ನಮ್ಮ ಗುರುಪೀಠ ಹೇಗಿದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಗುರುಪೀಠ ಬಂದು ವಿಜಯನಗರ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ಅಳಿಂಜೋಯ್ತು ಸಾಮ್ರಾಜ್ಯ ಬಂದು. ಆ ಅಳಿಂಜು ಹೋದಕ್ಕப்புறம் ಅದು ಬಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ. ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕಂದ್ರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕರ್ನಾಟಕ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಲೆ ನೋಡೈತಿ, ಒಂದು ಸಿಕ್ಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಅப்புறம் ವಿಶ್ವನಾಥ್ ಹತ್ರ ಹೇಳಿದಕ್ಕப்புறம் ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಯಾವ್ದು ಬಂದು ಹಂಪೆ ಬಂದು ಆ ಕಾಲ ಬಂದು ಮೆಡ್ರಾಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇತ್ತಂಡಲ್ಲ, ಮೆಡ್ರಾಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂದು ಕರೆಸ್ಪಾಂಡಿಂಗ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಸೆಕ್ರೆಟರಿ ಮೂಲ್ಯವಾಗಿ ಎತ್ತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಅದಕ್ಕப்புறம் ಕರೆಸ್ಪಾಂಡಿಂಗ್ ಅப்புறம் ತಿರುಗಿ ನಮಗೆಲ್ಲ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಪತ್ರ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದಂದ್ರೆ ಅದು ವಿಶ್ವನಾಥನ ಅಂತ. ಅದು ವಿಶ್ವನಾಥ ಅವರು ನಿಮ್ಮೂರ್ಗ ಸಮುದಾಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಕುಲಗೆ ಬಂದು ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದ ಒಂದು ಭಾಗ್ಯ ಆ ಕಾಲದಲ್ಲಿ. ಅಂತ ಮಾತ್ರ ಒಂದು ಕಲ್ಲು ಸ್ಥಾಪನೆ ಬಂದು ಕಲ್ತಿರಂತ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಿರ್ವಾಹ ಮಾಡಿದಂತೆ ಬಲ್ಲಿ ಬಂದು ವೃತ್ತಿ ಆಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿ ಇಲ್ಲಿರಂತ ಎಷ್ಟೋ ನಮ್ಮ ಟೀಚರ್ಗಳಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ಆಚಾರ ತರಗತಿಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕಲ್ತು ಇಲ್ಲೇ ಟೀಚರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಮಾಧವ್ರನ್ನ ಕೇಳಿದೆ, NSS ಕ್ಯಾಂಪ್ ನಡೀತಾ ಇದೆ, ಅப்புறம் NSS ಕೋರ್ಸ್ ಕೂಡ ಇದೆ, ಅப்புறம் NCC ಕೂಡ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿರಲ್ಲ. ಪದ ಮಕ್ಕಳು ಬಂದು ನಮ್ಮ ಜಾತಿಗೆ ಬಂದು ಮಿಲಿಟರಿಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ದೇವ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, ಸಮುದಾಯ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೆನೆಸಿ ಇದಕ್ಕೆ ಬಂದು ದೊಡ್ಡ ಮನಸ್ಸೆಲ್ಲ ಮಾಡಿದೆ. ಅದೇ ಮಾತ್ರ ನೀವೆಲ್ಲ ಕೊಂಬತ್ತೀರಿ. ಇಲ್ಲಿರಂತ ಟೀಚರ್ಸ್ ಇಲ್ಲಿ ಇದ್ದಿರಲಿಲ್ಲ. ನೀವು ಟೀಚರ್ಸ್ ಬಂದು ಮಕ್ಕಳಿರಂತ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅದು ಮೂಲವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂದು ಪುದು ಮಕ್ಕಳು ಏನು ಬಂದ್ರು ಕೂಡ ನಾವು ಬಂದು ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಮನಸ್ಸು ಬಂದು ಒಂದು ಅಲ್ವ ಮಾರಿರೋದಂತ ಹೇಳಿ, ಮಕ್ಕಳುடைய ಮನಸ್ಸು ಬಂದು ಅಲ್ವ ಮಾರಿರೋದು. ಆ ಅಲ್ವ ಬಂದು ನಾವು ಹೇಗೆ ನಾವು ಚಿನ್ನೆಗೆ ಊಟ ಮಾಡಕ್ಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅಮೃತ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಒಳ್ಳೆ ಟೇಸ್ಟ್ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಅಮೃತ ಕಾರಣ ಅಲ್ವ ಮಾಡಕ್ಕೆ. ಹೇಗೆ ಮಾಡಿದಮ್ಮ ಅಲ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರಲ್ಲ, ಅಂತ ಮಾತ್ರ ಮಾಡಂತ ಉರುವಾಕಂತ ಅಮ್ಮ ಬಂದು ನೀವೆಲ್ಲ ಟೀಚರ್ಸ್ಗಳೆಲ್ಲ ಅಂತ ಟೀಚರ್ಸ್ ಬಂದು ನೀವೆಲ್ಲ ಕಲ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿ ಕೊಟ್ರೆ ಆ ಐಕ್ಳು ಬಂದು ಇನ್ನು ಮೇಲ್ಕೊಂಡು ವೃತ್ತಿ ಆಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಒಂದು ಬೊಕ್ಕಸು ಮಾರಿ ಇದಾರಲ್ಲ, ಅದೇ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಡಿಮೆ ಇರೋದು. ಈ ಒಂದು ಬಳ್ಳಿಯ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರ ಒಂದು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿ ನಿರ್ವಾಹ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ಆ ಪಳ್ಳಿಗೆ ಬಂದು ಅವ್ರು ಬಂದು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಇಲ್ಲ. ಇವರೆಲ್ಲ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಯಾರು ಇಲ್ಲ. ಈಗೆಲ್ಲ ಹೊಸ ಜನರೇಷನ್ ಬಂದಿದೆ. ಇದಕ್ಕಂತ ಇನ್ನ ಒಳ್ಳೆ ಹೊಸ ಜನರೇಷನ್ ಬರೋದು, ಹೊಸ ಟೆಕ್ನಾಲಜಿ ಬರೋದು. ಟೆಕ್ನಾಲಜಿ ಬಂದು ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಂದು ಟೀಚರ್ಗಳು ಮೊಬೈಲ್ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಇದೇ ಒಂದು 20 ವರ್ಷದ ರೆಕಾರ್ಡ್ ಇತ್ತಂದ್ರೆ ಒಂದೇ ಫೋಟೋಗ್ರಾಫರ್ ಇದ್ದ, ಅವ್ನು ಏ ಕಡೆ ಅಂತ ಆ ಕಡೆ ಹೇಳ್ಬೋದು. ಈಗ ಬಂದು ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ ನೋಡು, ಎಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡೋದು, ಎಲ್ಲ ಫೋಟೋ ಮಾಡೋದು. ನಿಮಗೆ ಯಾರು ಆಂಗಲ್ ಬೇಕೋ ಅದೆಲ್ಲ. ಅದು ಕೂಡ ಈಗ ಏನಾಗಿದೆ, ಸೆಲ್ಫಿ ಬಂದಿದೆಲ್ಲ. ಇದೆಂತ ತೃಪ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಸೆಲ್ಫಿ ಎತ್ತಬೇಕಂತ. ಟೆಕ್ನಾಲಜಿ ಎಷ್ಟು ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಆಗೋದು, ಅದೇ ಮಾದರಿ ಬಂದು ಈ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಬಂದು ತುಂಬಾ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಆಗೋ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ ಪಳ್ಳಿ ಬಂದು ಚೆನ್ನಾಗಿ ನೆನೆಸಿ ನಿಮಗೆ ಎಷ್ಟೋ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡೋದಿಲ್ಲ. ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಬಂದು ನಿಮಗೆ ಒಂದು ಅಳುತ್ತಾ ಇರೋದಲ್ಲ, ಅದಕ್ಕப்புறம் ನೀವು ರಿಟೈರ್ಡ್ ಆದಕ್ಕப்புறம் ಪೆನ್ಷನ್ ಬರೋದಲ್ಲ. ಅದು ತಿರುಗಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ. ರಿಟೈರ್ಡ್ ಆದಕ್ಕப்புறம் ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಸಿಗಲ್ಲ. ಅದು ನೀವು ಹೇಳ್ಕೊಟ್ಟ ಕಲಿಕೆ ಪಾಠ ಇದೆ ಅಂತ ಅದು ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಯಾಲ್ರಿ ಮಾತ್ರ ಹೇಳ್ಕೊಡೋದು. ನಮ್ಮ ಉಣ್ಮೆಯಾದ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ಪಾಠ ಬಂದು. ಉಣ್ಮೆಯಾದ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಟ್ರೆ ಆ ಮಗು ಬಂದು ತಂಗಮಾನ ಮಗುವಾಗಿ ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕೆ ನಮ್ಮ ಒಂದು ಪುದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಬೊಕ್ಕಸ ಮಾರಿ ಇರೋದಂತ ನೆನೆಸ್ತೀರಲ್ಲ. ಈ ಟೀಚರ್ಸ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅಲ್ಲ. ಈ ಪಳ್ಳಿಗೆ ನನಗೆ ಭೂಮಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಸೇರಕ್ಕಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಟೈಮ್ ಇದ್ದನಂತ ಇವರು ದೊಡ್ಡ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು ಕರೆಸ್ಪಾಂಡೆಂಟ್ ನಮ್ಮ ಮಹಾಜನ ತಲೆವರು ಬಂದು ಇಲ್ಲ ನಮ್ಮ ಪಳ್ಳಿ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಆಸೆಗಳು ಒಂದು ಪಳ್ಳಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿದ್ವಲ್ಲ, ಡಿಗ್ರಿ ಕಾಲೇಜ್ ಮಾಡಿಟ್ಟಿದ್ವಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದು ಆರಂಭ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತೀವಿ. ಅವರೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನೋಡಿದ್ರಲ್ಲ ಈ ಹೊಸ ಟೆಕ್ನಾಲಜಿ ಹೇಗಿದೆ, ಸೈನ್ಸ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ಬೇಕಲ್ಲ. ನಾವು ಬಂದು ಸೈನ್ಸ್ ಎತ್ತಿದೆ, ಸೈನ್ಸ್ ಅವರ ಕಾಮರ್ಸ್ ಅಂತ 2 ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಎತ್ತಿ ಮಾಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ. ಸೈನ್ಸ್ ಲ್ಯಾಬ್ ತುಂಬಾ ಬೇಕಾಗತ್ತೆ, ಕಂಪ್ಯೂಟರ್ ಲ್ಯಾಬ್ ಬೇಕಾಗತ್ತೆ ಅಂತ ನೆನೆಸಿ ಅವೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ಮೇಲೆ ಈ ಬರೋಂಥ ಹೊಸ ಜನರೇಷನ್ ಹೆಂಗ್ ಬೇಕು ಆದ್ರೆ ಒಂದು ಕ್ಲಾಸ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿದ್ದೀವಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತಂದ್ರೆ 70 ಟೀಚರ್ಗಳು ಇಲ್ಲಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆಗಿನ ಆ 70ಗೆ 1200 ಸ್ಟೂಡೆಂಟ್ ಇಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳಿದಲ್ಲ. ಆ 1200 ಸ್ಟೂಡೆಂಟ್ಗೆ ನೀವು ಬಂದು ಅಮ್ಮ ಮಾರಿ ಇದ್ದು ನೀವು ಪಾಠ ಹೇಳ್ಕೊಟ್ರೆ ಆ ಅಮ್ಮನ ಒಂದು ಸಂತೋಷ, ಅಮ್ಮನುடைய ಒಂದು ಕಡಿಮೆ ಅಂತ ಆ ಐಕ್ಳು ಬಂದು ಕ್ಲಾಸ್ ಟೀಚರ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ, ಮದರ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಮದರ್ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮ ಬಾದೆ. ಅಮ್ಮ ಬಂದು ಕ್ಲಾಸ್ ಟೀಚರ್ ಆಗಿ ಎಂತ ಟೈಪ್ಲಿ ಬಂದು ಆ ಐಕ್ಳು ಬಂದು ಮೇಲ್ಕೊಂಡು ಪದವಿಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಕ್ಸ್ ಇರ್ತಿ ಒಳ್ಳೆ ಉರುವಾಗಬೇಕಂದ್ರೆ ಅದು ಕೈ ನಿಮ್ ಕೈಲ್ತಾ ಇದೆ.
ಟೀಚರ್ಸ್ ಕೈಯಿಂದ ಒಂದು ಉರುವಾಕಂತ ಒಂದು ಕೆಪಾಸಿಟಿ ಬಂದು ನಿಮ್ಮ ಟೀಚರ್ಸ್ ಕೈಲಿದೆ. ಒಳ್ಳೆ ಐಕ್ಳು ಬಂದು ನೀವು ತನಿಯಾಗಿ ಕೋಚಿಂಗ್ ಕೊಟ್ಟು ತನಿಯಾಗಿ ಸೈನ್ಸ್ ಗ್ರೂಪ್ಗೆ ಎತ್ತಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಕಲೆಕ್ಟರ್ ಆಗಿ DC ಆಗಿ ಬರೋದು, ಇನ್ನು ಐಕ್ಳು ಬಂದು IAS ಆಫೀಸರ್ ಆಗೋದು, ಇನ್ನು ಬಂದು ಮೇಲ್ಕೊಂಡು ಒಂದು ಪಾಲಿಟಿಷಿಯನ್ ಲೀಡರ್ ಕೂಡ ಆಗಲ್ಲ. ನಮ್ಮ ಮಾತ್ರ ಸ್ವಾಮಿ ಯಾರು ಬರಮಾಡಲ್ಲ. ಆನ ಒಂದು ಸ್ವಾಮೀಜಿ ಇದ್ರೆ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ನಾವು ಉರುವಾಕಾರೋ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿರಲ್ಲ. ಇಡೀ ಸಮುದಾಯವೇ ಚೇಂಜ್ ಮಾಡೋದಲ್ಲ. ಅದೇ மாதிரி ವಿವೇಕಾನಂದ ಹೇಳ್ತಾರೆ, ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ವಿವೇಕಾನಂದ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮ ಅಪ್ಪನಿಗೆ ನಾವು ಒಂದ ಮಗ ಇದ್ದೆ, ಆ ಮಗುನಂತ ನರೇಂದ್ರ ಬಂದು ನಾವು ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಬರೆಯ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ನಾಡು ಎಷ್ಟೋ ಆಳು ಬಂದ್ರಲ್ಲ, ಅವರೆಲ್ಲರೂ ಬಂದು ಸನ್ಯಾಸ ಆಗಕ್ಕಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಸನ್ಯಾಸೋಡೆ ಮನಸ್ಸು ಮಾರಿರೋದು ಅಂತ ಹೇಳಿರಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಉಣವಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಏನಾದ್ರು ಊಟ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ಅಸೈವಾಗಿ ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಸೈವಾಗಿ ಪರಿವರ್ತನೆ ಮಾಡೋ ಕೆಪಾಸಿಟಿ ಬಂದು ಗುರುಗುತ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಅಂತ ವಿವೇಕಾನಂದ ಸ್ವಾಮೀಜಿ ಹೇಳಿರೋ ಅದೇ ಮಾತ್ರ ನೀವು ಬಂದು ಈ ಪಳ್ಳಿ ಬಂದು ಮೇಲ್ಕೊಂಡು ವೃದ್ಧಿ ಮಾಡಕ್ಕೆ ಇದರ ಟೀಚರ್ಸ್ ನೋಡಿ ಒಂದು ಪಾಠ ಬಂದು ತುಂಬಾ ಇದೆ. ಅಮ್ಮ ಬಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ ಹಾಕರು, ನೀವು ಅಮ್ಮನಾಗಿ ಇದ್ದು ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಮಗು ಅಂತ ನಾವು ಎತ್ತಿ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಅದೊಂದು ವಿಶೇಷವಾದಂತ ಕಳಕಳಿ ಇರೋದು, ವಿಶೇಷವಾದಂತ ಭಾವನೆ ಆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು ಆ ಮಾನವರಿಗೆ ಬರೋದಂತ ನೆನೆಸ್ತಿರಲ್ಲ. ಒಳ್ಳೆ ಸ್ಕೂಲ್ ಬಂದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ತುಂಬಾ ಒಂದು ಕೊಟ್ಟು ಬಡಗಿರ್ಬೇಕಿಂತ ದೊಡ್ಡ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಎಲ್ಲ ನನಗೆ ಸಂತೋಷ ಆಯ್ತಲ್ಲ. ನನಗೆ 15 ವರ್ಷ ಮುಂಚೆ ಬಂದು ನೋಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವ್ರು ಅವಾಗ ಟೀಚರ್ಸ್ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಡಿಗ್ರಿ ಆಗಿರೋದು ಅಂತ ಅನಿಸ್ತಿರಲಿಲ್ಲ. ಹೇಗೇನೋ ಒಂದು ಸಂಬಂಧ ಬರಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಎಷ್ಟೋ ವರ್ಷದಿಂದ ನೋಡಿರ್ತಾರೆ, ನನಗೆ ಜ್ಞಾಪಕ ಇರಲಾರ್ದಲ್ಲ, ಅವ್ರು ಜ್ಞಾಪಕ ಮಡಗಿದ್ದಾರೆ. ಇದೀಗ ಬಂದು ನಾನು ಸ್ಕೂಲಿಗೆ ಬರಲಿ ಒಳ್ಳೆ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕಲಾಚಾರಗಳ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಒಂದು ಸ್ಕೂಲ್ ಮುಂದೆ ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಸೆಕ್ರೆಟರಿ ಮುಖ್ಯ, ಎಡ್ಡಾದ್ರು ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಎಡ್ಡು ಜವಾಬ್ದಾರಿ ತುಂಬಾ ಇದ್ರೆ ಅಂತ ಈ ಸ್ಕೂಲಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ പേര് ಬರೋಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳ್ತಿರಲ್ಲ. ಇದೇ ಮಾತ್ರ ಬೇರೆ ಒಂದಿನ ಬೆರಬೇಕು, ನಮ್ಮ ವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು. ಈ ಸ್ಕೂಲ್ ಬಂದು ಮೇಲ್ಕೊಂಡು ವೃದ್ಧಿ ಆಗ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿ ಆ ಸೌರಭದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ 2 ಮಾತನ್ನ ಕೊಡ್ತೇವೆ. குலகுரு நம்மை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அன்னார் அவர்கள் மேடை ஏறும் பொழுது கரகோஷம் ஏற்படுத்தி அவர்களை வரவேற்குமாறு அன்பன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேவாலய குலத்தினுடைய ஜெகத்குரு அவர்கள் மாணவர்களை ஆசீர்வதிக்கும் முகமாக வருகை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வணங்கி வருகின்றோம். சுவாமிஜி அவர்கள் மாணவர்களுக்கு அருளாசி வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம ஸ்கூலில் நம்ம ஜகத்குரு தேவாங்க மகாஜன ஜகத்குரு திரு வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஆட்சி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூலெல்லாம் பார்த்து எல்லாமே ஆட்சி பண்ணி நம்ம எல்லாருக்கும் நம்ம ஸ்கூல் நல்லா காலேஜ் ஆகணும், நல்லா ஸ்கூலில் இருக்க பையங்க நல்லா படித்து ஸ்கூல் நல்லா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆட்சி வாங்கியிருக்காங்க. ஆட்சி வாங்க வந்திருக்கிறோம் ஜகத்குரு அவர்களுக்கு நம்ம ஸ்கூலின் சார்பாகவும் நம்ம நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும் எல்லாருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மேலும் நம் ஸ்கூலில் நன்றாக வளர்ந்து ஆட்சி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் தத்தத். இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூலுடைய நிர்வாகஸ்தர்களே, நம்ம ஸ்கூலுடைய பிரின்சிபால் ஆசிரியர் பெருமக்களே, ಎಲ್ಲ மாணவர்களே, இங்கே வந்து இப்போ கிளாஸ் பண்ணுறீங்களா? எந்த மாதிரி கிளாஸ் பண்ணுறீங்க? கிளாஸ் போடுங்கல்ல. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியே பண்ணக்கூடாது. எப்பவுமே இந்த ட்ரில் மாஸ்டர் இருக்காருல்ல, ட்ரில் மாஸ்டர் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஸ்டாப் ஸ்டாப். ஸோ இது வந்து நம்முடைய இந்த கிளாப்ஸ் வந்து நம்முடைய டிசிப்ளின் தெரியப்படுத்துறதில்ல.
எப்பவுமே யார் வந்தாலும் சரி கிளாப்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே, இன்னொரு தடவை பண்ணுங்க. வந்து நல்லா படிக்கணும் இல்ல. இப்ப வந்து தமிழ் மீடியம்ல இருக்குங்க, இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கலாம். எந்த மாணவ மாணவியர் இருந்தாலும் நம்ம வாத்தியாருக்கு வந்து நாங்கள் எப்பவுமே கௌரவப்படுத்தணும் இல்ல. நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் அவர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி கேட்கணும். எதுக்காகன்னா நாங்கள் வந்து ஆச்சாரிய பரமோ தேவா. இந்த ஆச்சாரிய வந்து நீங்கள் எல்லாம் அப்பா அம்மா பார்த்துருக்கீங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா இப்போ வந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து திருத்தி கொடுக்கறது வந்து குரு தான். இந்த கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம வாழ்க்கையே திருத்தி கொடுப்பாரல்ல. அதுக்காக வாத்தியார் என்ன சொல்லுவாரோ, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கிறாரோ, யாரு வந்து வாத்தியாரி வந்து ஏத்து பேசாம நம்ம வாழ்க்கையை வந்து அமைதியாகி அவர் என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி கேட்கணும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாரோ, ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் கோல்டன் லைஃப். தெரியுமா? ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் கோல்டன் லைஃப். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனசு வந்து தங்கமான மனசு சொல்வார்ல. தங்கமானன்னா அந்த தங்கம் வந்து எத்தனை தடவை நாங்க நெருப்புல போட்டாலும் அது ஒன்னும் அசைக்காம அப்படியே இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு இருக்கும். நம்ம மனசு வந்து பதிவு படுக்கிறதுக்காக தான் குருவுடைய கருணை வேணும். அந்த குரு வந்து ஆச்சாரியாக நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கிறதுனால ஸ்கூல்ல வந்து நல்ல மார்க் எடுக்கணும். இந்த ஸ்கூல்ல வந்து இப்பதான் நம்ம பிரின்சிபால் சொன்னாரு, 12வது வந்து எக்ஸாம்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறாரு இல்லையா? எங்க இருக்கு 12 பேர்? 12வது கிளாஸ் இங்க இருக்கீங்களா? உட்காருங்க எவ்வளவு போதும். இங்க மட்டும் பண்ணணும் +2. நல்லா படிக்கணும். நீங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஆனாலும் சரி, மாணவ மாணவியர்களானாலும் சரி, இப்போ வந்து எக்ஸாம் வந்து இன்னும் ஒரே மாசம் இருக்கு உங்களுக்கு. மார்ச் 1 ஆரம்பம் பண்ணுவது பிரின்சிபால் சொல்லுவார்ல. அது வரைக்கும் வந்து அப்பா அம்மா என்ன சொல்லுவாரோ அது மாதிரி கேட்டுக்கணும். கிளாஸ் டீச்சர் வந்து என்ன சொல்லுவாரோ அதே மாதிரி கேட்டுக்கணும். யாரும் வந்து செல்போன் எடுக்கக்கூடாதல்ல, டிவி பார்க்க கூடாதல்ல. தெரியுமா? என்னப்பா டிவி பார்க்க கூடாதல்ல. +2 வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, ஒரு மாசம் இருக்குன்னா அந்த மாசம் முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு நாங்க பிரமாணம் பண்ணணும். இன்னிலிருந்து வந்து நான் வந்து குரு நம்ம ஸ்கூலுக்கு வந்தாரோ நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும். நம்ம எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் வந்து நாங்க செல்போன் யூஸ் பண்ண மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், காலைல நேரத்துல 5 மணிக்கு எழுந்துச்சு நாங்க ஹோம்ஒர்க் பண்றேன் அப்படின்னு பிரமாணம் பண்ணுங்க பார்க்கலாம். பண்றீங்களா? பண்ண மாட்டீங்க? நல்ல செல்போனும் யூஸ் பண்ணக்கூடாது, யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு எல்லாம் வந்து +2 வந்து டர்னிங் பாயிண்ட் என்ன சொல்வார்ல. இந்த டர்னிங் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சாமிஜி சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்ல திருப்பி அப்படியே சொல்லுங்க. இன்னையிலிருந்து சுவாமிஜி சொன்ன மாதிரி பரீட்சை முடிகிற வரைக்கும் படிப்பை தவிர வேற விஷயத்துல என்னுடைய கவனத்தை செலுத்த மாட்டேன். என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் வீட்டு மூத்தோர்களுக்கும் சத்தமல்ல வீட்டு மூத்தோர்களுக்கும் நற்பெயர் வாங்கி தருவேன். இந்த பள்ளிக்கும் நல்ல பெயர் வாங்கி கொடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். நன்றி. நமக்கு டர்னிங் பாயிண்ட் +2 படிக்கிற மக்களுக்கு மட்டும் வாழ்க்கையில வந்து டர்னிங் பாயிண்ட். இந்த டர்னிங் பாயிண்ட்ல வந்து நம்ம முக்கிய ஆச்சாரியர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நாங்க செய்யணும். பிரமாணம் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் செயின் பண்ணணும். நீங்க எல்லாம் நல்லா படிச்சு இந்த ஸ்கூலுக்கும் நம்ம அப்பா அம்மாக்கு அப்புறம் ஆச்சாரியருக்கு வந்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நல்ல அம்பாளுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்க வேண்டும் சொல்லி 2 வார்த்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அகில மதனில் ஆதி சிவனில் பாதினி அகில மதனில் ஆதினியம்மா ஆதி சிவனில் பாதினியம்மா முழுதும் அறிந்த தாயும் நீயம்மா முதலில் உதித்த தெய்வம் நீயம் சாமிக்கெல்லாம் சாமி நீயம்மா சாந்தமுள்ள சக்தி நீயம்மா சாமிக்கெல்லாம் சாமி நீயம்மா சாந்தமுள்ள சக்தி நீயம்மா நம்மை தாங்கும் பூமி நீயம்மா துன்பம் எரிக்கும் ஜோதி நீயம்மா அகில உலகம் அனைத்தும் ஆளும் அகிலாண்டேஸ்வரி நீயம்மா சாமிக்கெல்லாம் சாமி நீயம்மா சாந்தமுள்ள சக்தி நீயம்மா
உலகம் அனைத்தும் ஆளும் அகிலாண்டேஸ்வரி நீயம்மா. சாமிக்கெல்லாம் சாமி நீயம்மா, சாந்தமுள்ள சக்தி நீயம்மா. போற்றி 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 போற்றி. அன்னை சௌடாம்பிகை பாதமே போற்றி, அகிலமே அடங்கும் உன் நாமமே போற்றி. தங்கமாமுடி கொண்ட அம்மையே போற்றி, சிங்கவாகனம் கொண்ட சக்தியே போற்றி. போற்றி 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 போற்றி. பொங்கனல் போல் திரிசூலமே போற்றி, தீங்கினை அழித்திடும் சக்கரம் போற்றி. தயானந்த சுவாமிகளின் புகழ்மழை போற்றி, தயை கொண்டு அவர் தரும் அருள்மழை போற்றி. போற்றி 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 போற்றி. தேவாங்க குலத்தோரின் ஜீவனை போற்றி, தேவிட்டாத புகழ் கொண்ட தேவியே போற்றி. தேவல முனிவனை காத்தவளே போற்றி, தேவாதி தேவருக்கும் மூத்தவளே போற்றி. போற்றி 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 போற்றி. சித்திர கவியனும் ரகபந்தம் போற்றி, உன்னையே சுற்றிடும் சக்கரபந்தம் போற்றி. உன் துதி பாடிடும் நாகபந்தம் போற்றி, உன் கதை சொல்லிடும் அந்தாதி போற்றி. போற்றி 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 போற்றி. திலகமாய் பூமியை இட்டவளே போற்றி, உலகையே கையிலே கொண்டவளே போற்றி. மோட்சமே அளித்திடும் பார்வையே போற்றி, ரட்சணையாகிடும் எம்முயிர் போற்றி. போற்றி 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 போற்றி. உனை எண்ணி புரிகின்ற திருத்தவம் போற்றி, நீ தோன்றி தருகின்ற பெருவரம் போற்றி. அன்னை சௌடாம்பிகை பாதமே போற்றி, அகிலமே அடங்கும் உன் நாமமே போற்றி. போற்றி 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 போற்றி.
वशो महाः ओम श्री महागणपतये नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विसजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री गुरु दक्षिणामूर्तये नमः। ओम जगत्रजगं परिपूर्णं श्री भुवनेश्वरे नमः। தந்தையாயாவாரம் திருக்குறங்காவாரம் எந்தகமில்லாம் சந்தோக வைக்கவாரம் ஆயர்கலைகள் 64 வென்று அருளாற்று புரிவாளும் விஸ்வபாரதி சுவாமிகளின் பிரதம சிஷ்யர் பொன் ராஜேந்திர சுவாமிகளின் என் பொற்பாத கமலங்களுக்கு போற்றி போற்றியே। ஜெய் மகாகாளிகே, ஜெய் அருணருத்ரஹாரிகே, ஜெய் மகாபித்யங்கிரா தேவிகே, ஜெய் भैरवी देवता, जय जय मधुरामलिक सौरेश्वरी देवता, जय दया। ओम भद्रं गणेशनेय देव भद्रं रक्षभोधनात्रहं प्रैरङ्गैस्तु शुभास्तु समानमिहि यदेव देवकी धन्यतायो सुदं वंशे सत्यं वंशे अवधत्तारम् अवभक्तारम् अवधोत्सारम् अवधातारम् अवाधातारम् अवानतमवंशस्य अवभक्तारम् अवदक्षिणारम् अवभारारम् सर्वधर्माणां भूताभ्यां ईश्वरं वाङ्मयत्वं चिन्मयत्वं आनन्दमयत्वं वरकरेश्वरं सच्चिदानन्दमूर्ते எங்கள் மனையும் எங்கள் குலமும் எங்களை சார்ந்தோறும் நின்னர்களால் வாழ வளர அருள் பாலிக்க இறைஞ்சுகிறோம். எங்களுக்கு தெரியாமல் தொடர்ந்து வரும் தீவினைகளோ கர்ம வினைகளோ
வெற்றியும் மங்களமும் உனது அருள்கொடை நிகழால் மலரும் பெரும் செல்வமும் எங்களை தொடர்ந்து வர கடைக்கண் பாலித்தருள இணைகிறோம். நாங்கள் பிறந்த மண்ணும் இந்நாடும் இவ்வுலகமும் உனது அருளாட்சி ஓங்கி தலைத்து செழித்து வளர எங்களது இதய கனியை பழையாக்கி வேண்டி மகிழ்கிறோம். இப்பிரபஞ்சம் முழுவதும் நீக்கவ நிறைந்துள்ள உனது அருள் சக்தியின் ஜீவமனம் நமது இத்திரு சன்னிதானத்தில் நிறைந்தருளி எங்களை தன்மயமாக்கி எங்களின் இதய திருக்கோயில் நிறைந்தருளி விளைந்து வேண்டி பணிந்து வணங்குகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் பவானி உனக்கு நமஸ்காரம். ஜெகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே, ஜெகதீஸ்வரி வழியே திருவிளக்கே, அழகை அளிக்கும் திருவிளக்கே, அம்மா உனக்கு நமஸ்காரம். சௌமிய ரூபிணி திருவிளக்கே, இன்பமாய் வலதிருப்பாய் போற்றி. ஓம் இறைகையாய் அறிவுடை ஆனாய் போற்றி. ஓம் ஈரேழுலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறமயமாக பெரியோய் போற்றி. ஓம் பெரின்ப பெருகாய் போற்றி. ஓம் பேரற் கடலா பேரருளே போற்றி. ஓம் முனிகள் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. ஓம் இருளுக்கு இன்பம் உழந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. எல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொன்றர் அகந்தமர் பூமணி போற்றி. ஓம் அணிலுக்கு அணிவாய் ஆனாய் போற்றி. ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் நம்மம்மா சவுண்டம்மா நம்மம்மா நம்மம்மா சவுண்டம்மா நம்மம்மா சவுண்டம்மா சரணமா வந்தாளம்மா தூயாய் போற்றி. ஓம் இடரை களையும் ஏற்பினாய் போற்றி. ஓம் எரிசுவராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அருவரை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூந்து சுடரை ஜோதி போற்றி. ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி. ஓம் ஓதும் உள்ளி விளக்கே போற்றி. ஓம் இருள் இல்லக விளக்கே போற்றி. ஓம் இளமடும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகோல் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திங்களின் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அணிந்திலும் ஜோதினி எங்களில் ஜோதினி ஈஸ்வரன் ஜோதினி தங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே கற்பூர ஜோதியே கற்பூர ஜோதியே. ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் ஸ்ரீமத் லிங்குசாமி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரு விழாவை முன்னிட்டு 3ஆம் நாள் நிகழ்வாக
இந்த கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சக்தி நடன அகாடமி சார்பாக இந்த சிறுவர் சிறுமிகளின் மாபெரும் கண்கொள்ளா நடன காட்சி ஆரம்பமாக இருக்கிறது. கீழக்கோட்டை தேவாதி மகாஜன சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய VKP செல்வராஜ் அவர்கள் துவக்கி வைத்து சிறுவர் சிறுமியரின் நடன நிகழ்ச்சியை வாழ்த்தி இங்கே உரையாற்றுவார்கள். இப்போது நடைபெறுகிற சக்தி நடன அகாடமி அந்த பிள்ளைகளுடைய நடன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முதல் நிகழ்ச்சியாக நமது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக நமது சிறுமிகள் இன்று நடனம் இருக்கிறார்கள். இந்த நடன நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கட்சியினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக மக்களுக்கு புதிய நூற்றாண்டின் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் அமைதியாக வாழ எல்லாம் வேண்டும் என்று நன்றி, வணக்கம். ఆకాశలింగమై ఆవరించరా మఠమని నమరుకమని కలిపించడదని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అడుగున తనదనుగున నిలిచి చలనమే కలిగించరా భస్మం చేసే అసురుడే అగ్నిలింగమై కలికారా ఆవరణమై ముంచై జలలింగమై ఘోరా వరమై వదమై సఫలమౌ భూలింగమై బలవిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివశంకర హర హర శంకర జయ జయ శంకర ధీర తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రగతి భయంకర ధీర
వన జరిగి ప్రకృతమి కురిపించరా రామేశలింగ మహిమ చూపరా శుభములగని అభయముని నిహితము సతతము అందించరా